கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது, ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி ஒரு பதில் சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு தேவை. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் கிராமத்துக்கு போங்கள், அங்கே கழுதைக்குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அந்த கழுதைக்குட்டி அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அவிழ்த்து கொண்டு வருகிற பொழுது யாராவது உங்களிடத்தில் ஏன் அவிழ்த்து கொண்டு போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினால், நீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்க. இந்த கழுதைக்குட்டி ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லுங்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு அழகான ஒரு சத்தியத்தை இதிலே ஆண்டவர் நமக்கு வைத்து இருக்கிறாருங்க. ஆண்டவருக்கு தேவைப்படுகிற ஒரு விஷயத்தை இங்கு தெளிவாய் அவர்கள் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவர் அவிழ்த்து கொண்டு வர சொன்னார் ஐயா, ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது. கட்டுகளில் இருந்த அந்த கழுதைக்குட்டியானது கட்டவிழ்க்கப்பட்டதாய் அது தேவனிடத்தில் வருவதை நாம் பார்க்க முடிகிறதுங்க. ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு தேவை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். நாம எல்லாரும் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறபடியினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்பப்பட்டதன் நோக்கம் என்ன அப்படின்னா, பிதா ஏன் அனுப்பினார் தெரியுமா? நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம் பாருங்களேன், பாவத்தினாலும் பலவீனங்களினாலும் சாபத்தினாலும் கட்டப்பட்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கை கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினாருங்க. கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் தேசத்தில் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தருடைய பிரியமா இருக்கிறது. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். உலகத்தில் ஜனங்கள் மீண்டும் மீண்டும் நம்மளை கட்டி வைக்க பார்ப்பார்கள். ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். உனக்கு சரி கிடையாது எதுவுமே, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ எழுப்பி பிரகாசிக்க மாட்ட, உனக்கு என்னதான் சொன்னாலும் புத்தி வராது என்றெல்லாம் மீண்டும் மீண்டும் நம்மளை என்ன செய்வார்கள்? காயப்படுத்தி காயப்படுத்தி கட்டி வைப்பதை பார்க்க முடிகிறது. சில நேரங்களில் பாவங்கள் நம்மை நெருக்கி கட்டுவதை பார்க்க முடிகிறது. அநேகர் பாவத்தில் விழுந்து பாவத்தால் கட்டப்பட்டவர்களை எழுத முடியாமல் இருப்பதை பார்க்க முடிகிறது. சிலர் பாருங்களேன், உலகத்தின் வார்த்தைகளினாலே கட்டப்பட்டு இருப்பார்கள். என்ன சொன்னாலும் உங்களுக்கு மண்டையில ஏறாது, எவ்வளவு நன்மையான காரியங்களை பேசினாலும் ஏறாது. அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா நான் இப்படி இருக்கிறேனே, நான் இப்படி இருக்கிறேன் என்று தரித்திரத்தை குறித்தே பேசிக் கொண்டிருப்பார்கள். மைண்ட்ல தரித்திரம் என்கிற அந்த விஷயத்தினாலே கட்டப்பட்டு இருப்பார்கள். வியாதியினாலே கட்டப்பட்டு இருப்பார்கள். கட்டுகளினாலே இந்த ஜனங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசு அவர்களை நடத்துவதை பார்க்க முடிகிறது. கர்த்தரோ பிசாசின் பிடியில் இருந்து நம்மை அவர் விடுவிக்க விரும்புகிறவராய் இருக்கிறாருங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ நாம் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு தேவைப்படுகிறோம். நல்ல கவனிங்க. கர்த்தர் நம்மை கட்டுகளில் இருந்து கலற்றி எடுத்து தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் சரி, தேவனுக்கு தேவை. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிற பாருங்களேன், எனக்கு அது தேவைப்படுகிறது, இது தேவைப்படுகிறது, என் புருஷன் எனக்கு சரியானவராய் எனக்கு இருக்க நான் விரும்புகிறேன், என் மனைவி சரியானவளாய் இருக்க நான் விரும்புகிறேன், எனக்கு ஏற்றாற்போல் இவர்கள் மாற வேண்டும், எனக்கு ஏற்றாற்போல் இவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பல தேவைகளை குறித்து நாம் பேசி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த தேவைகளை காட்டிலும் கர்த்தர் ஒரு காரியத்தை முன்வைக்கிறார். நீ எனக்கு தேவை அம்மா, ஐயா நீ எனக்கு தேவை. நாம் அவருக்கு தேவைப்படுகிற பொழுது, அவர் கரங்களினாலே வழிநடத்தப்படுகிற பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். கணவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியும், மனைவி நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியும், பிள்ளைகள் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியும். ஏனென்றால் நாம் கர்த்தரால் நடத்தப்படுகிற பொழுது கர்த்தரை நம்முடைய குடும்பத்தை எல்லாவற்றிலும் பார்த்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். தடைகளை உடைத்து நம்மை வழிநடத்துவார். குடும்ப சூழ்நிலைகளை எல்லாம், நெருக்கங்களை எல்லாம் மாற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். நீங்க பயப்படாதீர்கள், நல்ல அந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, ஆண்டவருக்கு ஏன் நாம் தேவைப்படுகிறோம் என்று பவுல் ரொம்ப அழகாய் தீமோத்தேயுக்கு எழுதின அந்த 2ஆம் திருமுகத்திலே அவர் பேசி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கு ரொம்ப அழகாய் பவுல் வெளிப்படுத்துகிறாருங்க. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டு, நல்ல கவனிங்க, பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கு ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் அவன் இருக்கிறவனாகவே இருக்கிறான். கர்த்தர் ஏன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார்? ஒன்றாவது காரியம்,
எஜமானனுக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நல்ல கவனி, இந்த வார்த்தையை ரொம்ப அழகா இருக்குங்க. எஜமானனுக்கு உபயோகம் உள்ளவர்களாய். கர்த்தர் உங்களையும் என்னை உபயோகிக்க விரும்புகிறார், பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார். நல்ல வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பூமிக்கு நாம் உப்பாகவும் இந்த பூமிக்கு ஒளியாகவும் இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை பிரயோஜனப்படுத்த விரும்புகிறவராகவே இருக்கிறாருங்க. சூப்பர்லாங்க, விரும்புகிறாருங்க. என்ன விரும்புகிறார்? என் பிள்ளை எனக்கு பயன்பட வேண்டும். என் பிள்ளை நான் சொல்லுகிற காரியங்களை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். என் பிள்ளை ஜனங்களுக்கு மத்தியில் ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டவர்களாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் தேவன் நம்மை உயர்த்த விரும்புகிறவராய் இருக்கிறார். ஏன்னா ஒரு எஜமான இடத்துல வேலை பார்த்தால் அந்த எஜமானனுக்கு நாம் பிரயோஜனமாக இருந்தால் மட்டும்தாங்க நமக்கு நல்ல சேலரி கிடைக்கும். உண்மைதானே? நீங்கள் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு சேருகிறீங்க, வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த எஜமானன் பலவிதமான திட்டங்களை வைத்திருப்பார் பாருங்களேன். அதை நம்மகிட்ட சொல்லி செய்ய சொல்லுகிற பொழுது நாம் அவருடைய திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த காரியங்களை செய்கின்ற பொழுது எஜமானனுக்கு பிரியமுள்ளவர்களாய் மாறுவோம். நல்ல சேலரி நமக்கு உண்டாவதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ அதே போலங்க வேதத்தினுடைய ரகசியம் என்ன? கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறவராய் இருக்கிறார். ஏன் தெரியுமாங்க? தேவனுடைய நாமம் உலகமெங்கும் பிரசித்திப்படுத்தப்பட வேண்டும். உலகமெங்கும் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க 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 கர்த்தர் நம்மை பயன்படுத்த 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 நம் வழியாக உலகம் தேவனை அறிந்து கொள்ளுவதை நாம் பார்க்க முடிகிறது. என அருமையான தேவ பிள்ளைகளே, ஒன்றாவது காரியம், பயன்படுத்த தேவன் நம்மை கட்டவிழ்க்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது காரியத்தை அதில் வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. கனத்திற்குரிய பாத்திரமாய் இந்த பூமி நம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நல்ல கவனிங்களேன், கர்த்தருடைய பிள்ளைகள் கனத்திற்குரியவர்களாய் அசிங்கமானவர்களாய் அல்ல, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாய் அல்ல. இந்த உலகமானது கர்த்தருடைய பிள்ளைகளை கண்டால் நெருங்குவதற்கே பயப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கனத்திற்குரிய பாத்திரமாய் நம்ம எல்லாம் கனத்திற்குரியவர்கள். அதை அறியாமல் தாங்க அநேகருக்கு அடிமையாகி விடுகிறோம். சில பாவங்களுக்கு அடிமையாகி விடுகிறோம். சில பிரச்சனைகளுக்கு அடிமையாகி விடுகிறோம். யாராவது கண்டால் ஏன் எரிச்சல் வருகிறது, ஏன் பொறாமை வருகிறது, ஏன் கசப்பு வருகிறது என்றால் அந்த பிசாசின் தந்திரங்களுக்கு அடிமையாய் இருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது. அது கனத்திற்குரிய காரியம் அல்ல, கனவீனத்திற்குரிய காரியமாய் இருக்கிறதுங்க. கர்த்தர் பாருங்களேன், கனத்திற்குரிய பாத்திரமாய் நம்மை அவர் நிரப்ப விரும்புகிறவராய் இருக்கிறார். என் பிள்ளைங்க எங்க இருந்தாலும் கனத்திற்குரியவர்களை மதிப்பிற்குரியவர்களாய் அவர்களுக்கு மரியாதை உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவராய் இருக்கிறார். எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்களேன். நம்ம கூட சரி யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போய்கொண்டு இருப்போம். இந்த உலகத்துல யாரையும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது அப்படிலாம் சொல்லி நமக்கு நாம சில தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு எவன் கனவீனம் பண்ணினாலும் பரவாயில்லை என்று ஓடிக்கொண்டு இருக்கிறோம் பாருங்களா. இல்லை 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 இல்லை. ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கனத்திற்குரியவர்களாய் நீங்களும் நானும் பூமிக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதற்காக தாங்க கட்டுகளை அவிழ்த்து நம்மை பரிசுத்தமாக்கி தேவன் பயன்படுத்துகிறார், கனப்படுத்துகிறார். கனப்படுத்தும்படியாக நம்மை பூமியிலே அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய குடும்பம் நம்மை மதிக்க வேண்டும் அல்லவா? நம்மை சார்ந்தல் மதிக்க வேண்டும் அல்லவா? நம்ம எங்கெல்லாம் சொல்லுகிறோம் அங்கு ஒரு மரியாதை நமக்கு தேவை அல்லவா? சில நேரங்களில் பயத்து நிமித்தம் சிலர் மதிப்பார்கள். சில நேரங்களில் தேவைக்காக சிலர் ஒருவரை மதிக்கிற மாதிரி நடிப்பார்கள். இதெல்லாம் நமக்கு பொய்யான காரியங்கள். அது நிரந்தரம் இல்லை, சரியா? ஆனால் கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். உலகம் நம்மளை கனப்படுத்தும்படியாக. ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நம்முடைய கட்டுகள் அறுக்கப்பட்டிருக்கிறது முதலாவது விசுவாசித்து கர்த்தர் என்னை அவருக்கு பயனுள்ள பாத்திரமாகவே அவரால் இந்த பூமியில நான் கனப்படுத்தும்படியாகவும் என்னை அழைத்திருக்கிறபடினாலே என் ஆண்டோடைய கரத்துல நான் என்னை விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாரும் நீங்க கண்களை மூடி அப்படியே தலையை தாழ்த்தி ஆண்டோட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க. கண்களை மூடி அப்பா கிட்ட சொல்லுங்க, பிதாவே இந்த வார்த்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலும் நீங்க சொன்ன இந்த வார்த்தை நான் பேசுகிறேன். கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய், உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், உம்மால் கனம் பண்ணப்பட்டவர்களாய்,
தேசங்களை கலக்கும்படியாய் என் பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களே, இந்த ஆசீர்வாதங்களை பிள்ளைங்க மேல நான் பேசுகிறேன் ஐயா. தொடர்ந்து பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரால் நீங்களும் நானும் நாம் எல்லோருமே சமுதாயத்திலே மதிப்புக்குரியவர்களாய் உயர்த்தப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரோடு இணைந்து பயணிப்போம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.